ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய பிரியா. இன்றைக்கி டைம் பாஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெங்காய கார சட்னி எவ்வளோ ஈஸியாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய கார சட்னிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 சின்ன சைஸ் பல்லாரி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் 5-6 வெள்ளைப்பூடு, அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு. நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் அப்படியே ஜாரில் போட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிடணும். இதை மூடி போட்டு அரைச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ அதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைக்கும் வாட்டர் இருக்கிறனால நம்ம தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் அரைக்கும்போது போட்டு தான் அரைச்சிருக்கேன். ஸோ பத்தலைன்னா இந்த சமயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை தாளிக்காமையும் நீங்கள் தோசைக்கு தொட்டுக்கலாம். பட் தாளித்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் தாளித்து ஊற்றலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பேன் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இந்த சட்னிக்கு எண்ணெய் நிறைய ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. எண்ணெய் சூடான கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிருங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது தோசை இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி சுவையான வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.